ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எப்படி கரெக்டாக தூங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தூங்குறது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ, அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற முக்காவாசியான ஃபிசிக்கல் மென்டல் ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் திங்ஸ். என்னோட பேர் அஸ்வினி. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னா, தூங்கும்போது நம்ம உடம்புக்குள்ள நிறைய விஷயம் நடக்குதுங்க. சாப்பிடாம கூட 2-3 நாள் இருந்துட முடியும், ஆனால் தூங்காம இருக்கவே முடியாது இல்லையா? தூக்கம் நம்ம உடம்புக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். நம்ம எது கரெக்டாக பண்ணலனாலும் இந்த தூக்கத்தை நம்ம கரெக்டாக பண்ணி ஆகணும். அப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க. நைட்டு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 6 மணி நேரம் தானே, இதை நம்ம காலையில தூங்கிக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது தாங்க தப்பு. இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா, சூரியன் உதயம் ஆகிறதுலேருந்து அஸ்தமனம் ஆகிற வரைக்கும், அதே மாதிரி நைட்டு சந்திரன் உதயமாகிறதுலேருந்து அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் அப்படின்னு ஒரு 24 hours ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா? அது வெளியில் எப்படி அந்த கிளாக் இருக்கோ, நம்மளுக்கு இன்டர்னலும் அதே கிளாக்கு அதே டைமிங்கில் எப்படி ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சர்க்காடியன் ரிதம். காலையிலங்கிறது முழிக்கிறதுக்கான டைமு, நைட்டுங்கிறது தூங்குறதுக்கான டைம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கான ஒரு கிளாக்கு. இது கிளாக்கை நம்ம அப்படியே மாற்றிட்டோம் அப்படின்னா, சில பேர் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க மார்னிங்கில் தான் தூங்குறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க பண்ணுறது மூலமாக அவங்க கண்டிப்பாக அவங்களோட பாடியோட எல்லா ஃபங்க்ஷனையும் அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு முக்கியமாக நிறைய விஷயம் நடக்குது. அதில் 2 முக்கியமான விஷயம் நம்ம இப்போ பார்ப்போம். முதல் விஷயம், நம்ம லிவரோட டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 3 வரைக்கும். இந்த டைமில் நம்ம லிவர் பகலில் அது ஏகப்பட்ட வேலை பண்ணுது. ராத்திரியில் என்ன பண்ணுதுன்னா, டாக்ஸின்ஸை வெளியேற்றணும், அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் எடுக்கணும். இந்த 2 முக்கியமான வேலை இந்த லிவர் பண்ணிட்டு இருக்கு. இந்த லிவர் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீப் ஸ்லீப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த லிவர் இதை பண்ணும். இப்போது இந்த லிவருக்கு நம்ம டீப் ஸ்லீப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த டாக்ஸின்ஸ் வெளியேற்றாது. அது கழிவுகளை தேங்கிட்டே போயிட்டுருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ட கழிவுகளோ இல்லை வேறு என்ன கழிவுகளோ அது தேங்கிட்டே போயிட்டுருக்கோம். 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லிவருக்கு ஓவர்லோட் ஆகுது. இந்த டைமில் நம்ம தூங்காததுனால என்ன நடக்குதுன்னா, லிவர் ஜாஸ்தி லோடு எடுத்துக்குது. அது பகல் எல்லாம் வேலை செய்யுது, ராத்திரி தான் அதுக்கு தூங்குற ஒரே நேரம். அந்த நேரத்துலேயே நம்ம அதை தூங்க விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா, காலையில் ஃபுல்லாக அதால் உழைக்கவே முடியாது. அது ரொம்ப டயர்டாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் நைட்டு தூங்கலைன்னா நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் மாறிடும். நம்ம லிவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கண்ணு நம்ம லிவரோட அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்தோன்னே, ஆமாம் இவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்களே, இல்லை கண்ணு ரொம்ப ரெட்டாக இருக்கே அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் இல்லையா? இந்த கண்ணு, இந்த லிவர் ரெண்டுமே நைட்டு நேரத்தில் தூங்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த பூனை நாய்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கண்ணு ராத்திரி நேரத்தில் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரேடியம் மாதிரி லைட் எரியும், பார்த்துருக்கீங்களா அனிமல்ஸ்க்கு? அது நைட்டு முழிச்சிருக்கிறதுக்காக படைக்கப்பட்ட விலங்குகள். நைட்டு தூங்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் நம்ம. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்காத இருக்கும்போது நம்மளுக்கு இந்த லிவர்லேருந்து எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால டைஜஷனுக்கு அது ஹெல்ப் பண்ண முடியாது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, பிபி, ஒபிசிட்டி, கேன்சர் வரத்துக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குங்க. அது நம்மளோட ஸ்லீப் ஹார்மோன் கூட சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் எப்படி சுரக்கும்னா, 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே தான் இந்த ஹார்மோனும் நம்மளுக்கு சுரக்குது. இந்த ஹார்மோன் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சந்தோஷத்துக்கு. இந்த ஹார்மோன் எல்லா ஹார்மோனையும் இது உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது
பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்டு நம்ம தலைக்குள்ள இருக்கு. அந்த கிளாண்ட்ல இருந்து தான் இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் நம்மளுக்கு கிடைக்குது. இது சுரக்காம இருக்கிறதுனால நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம், இன்சுலின் கம்மியாகிறது, அட்ரினலின், இந்த மாதிரி இது ஒரு செயின் ஆக்ஷனுங்க. நிறைய ஹார்மோனுக்கு இந்த ஹார்மோன் தான் ஒரு ஜென்ரேட்டிங் பார்ட்டாவே இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எனர்ஜெட்டிக்கா, அழகா, நம்மளோட வயசே மற்றவங்களுக்கு தெரியாமல் இளமையோட நம்ம முகமோ மனசோ உடம்போ அப்படியே அழகாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கி தாங்க ஆகணும். 11 மணிக்கு நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 9 மணிக்கே தூங்க போயிருக்கணும். சில பேருக்கு படுத்த உடனே தூங்கிடுவாங்க, 5 நிமிஷத்துக்கு போதும். ஆனால் சில பேருக்கு 1 hour ஆகும் இல்லையா? அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் 9 மணிக்கெல்லாம் தூங்க போனாதான் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். உங்களோட ஆரோக்கியத்தையும் நீங்கள் பாதுகாக்க முடியும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு தூங்காமல் ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.